ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 11. சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்க முத்து வந்து அந்த மலேசியாலேருந்து வந்து அவங்க 2 பேரையும் கார்ல வந்து பேசிட்டே கூட்டிட்டு போயிட்டு இருக்காருல்ல. அப்போ வந்து அவங்க வந்து கோயில் போகணும். இன்னைக்கு எங்களுக்கு 60ஆம் கல்யாணம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு மீனாக்கு கால் பண்ணி சொல்றாரு, இந்த மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன், நான் அவங்கள கூட்டிட்டு வரேன்னொடனே மீனாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ மீனா அதுக்காக கோயிலுக்குள்ள போயிடுறாங்க. அப்போ சிட்டி வராரு. சிட்டிய வந்து சத்யா, சீதா அவங்க அம்மா 3 பேரும் பார்க்குறாங்க. இப்போ வந்து சிட்டி உள்ள போனோனே சத்யா என்ன சொல்றான், "அக்கா உள்ள தானே இருக்காங்க. இவன் போய் எதுவும் பிரச்சனை பண்ண போறான் போல. நான் போறேன்னு" சொல்லிட்டு பின்னாடியே போம்போது, சீதாவும் அவங்க அம்மாவும் பிடிச்சுக்கிறாங்க. "நீ போகாத. மீனா கிட்ட வந்து அவன் பிரச்சனை பண்ண மாட்டான். அதுவும் இது நம்ம கோயில். நம்ம கோயில்ல வந்து நம்ம கிட்டயே பிரச்சனை பண்ணுவானா? பண்ண மாட்டான். நீ சும்மா இருன்னு" சொல்லி, "ஒருவேளை சாமி கும்பிட கூட வந்திருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லி பிடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப சிட்டி நேரா போயிட்டு, அங்க இருக்கிறவர்கிட்ட போய் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்குறாங்க. அப்போனே அவர் என்ன சொல்றாருன்னா, "இல்ல, இந்த மாரி போலீஸ் வரணும். இல்லாட்டி கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்தா தான் தர முடியும். சும்மாலாம் தர முடியாது. மீனா கூட காலையில கேட்டா நாங்க குடுக்கலன்னு சொன்னோனே, இவங்க வந்து நாங்க மீனாக்கு தெரிஞ்சவங்க தான் சொல்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, காலையில மீனா கூட கேட்டாங்க. நான் குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்டின்னோனே, இப்ப சிட்டி வெளியில வந்து அங்கருந்து கிளம்பிர்றாரு. மீனா வந்து ஐயர்ட்ட பேசிட்டு வெளியில வரும்போது, அவங்க வந்து மீனா கிட்ட சொல்றாங்க, இந்த மாரி ஒருத்தன் இப்போ வந்து உன் பேர சொல்லி வந்து ஃபுட்டேஜ் கேட்க வந்தாமா, அவன் பேர் சிட்டின்னு கூட சொன்னானோனே, அப்படியா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மீனா போயிடுறாங்க. அப்புறம் வந்து முத்து வர அவங்கள கூட்டிட்டு வந்தோனே, அவங்களுக்கு கோயில்ல வச்சு மாலை மாத்தி கல்யாணம் 60ஆம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவங்க 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்புறமா முத்து வந்து மீனா கிட்ட வந்து ஆசையா கேட்குறாரு, இவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நம்ம விருந்து வைக்கலாமா அப்படின்னோனே, மீனாவும் சரிங்க ஆனா அத்தை தான் அப்படின்னோனே, அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். இல்ல அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப மீனா என்ன சொல்றாங்க, ஏங்க நம்ம ரோஹிணி மலேசியா தானே, அப்ப இவங்களுக்கு எதனாச்சும் அத பத்தி தெரிஞ்சிருக்கலாம்னோனே, ஆமால்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அதுக்கு ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லிடுறாரு. இப்ப மீனா வந்து சிட்டி வந்து ஃபுட்டேஜ் கேட்ட விஷயத்தையும் முத்து கிட்ட சொன்னோனே, முத்து வந்து அவன் எதுக்கு இங்க வரானோனே, ஒருவேளை ரோஹிணி கூட அனுப்பியிருக்கலாம்லனோனே, இந்த பார்லர் அம்மாக்கு ஏன் இவன் இந்த வேலை பார்த்துட்டு திரியிறான், சரி பார்க்கலாம் அப்படின்னு இப்ப சிட்டி போய் ரோஹிணி கிட்ட போய் விஷயத்த சொல்றாரு. இந்த மாரி அவங்க ஃபுட்டேஜ் கேட்டாங்க, குடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க போலீஸ் கிட்ட சொல்லி அவங்க மூலமா வாங்கி எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோனே, இப்ப ரோஹிணி வந்து நீங்க போகும்போது கோயில்ல எல்லாம் இருந்தாங்களோனே, ஆமா யாரும் இல்லாத நேரம் போனா ராத்திரி தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, இவங்க விஜயா வந்து அவங்களோட கிளாஸ்ல டான்ஸ் கிளாஸ்ல வந்து எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு பார்வதியும் ஒரு விஜயா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப விஜயா பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, "உனக்கு வந்து ரோஹிணிய வந்து நீ கைக்குள்ள வச்சுக்கோ. நாளைக்கு எப்படினாலும் சொத்து அவளுக்கு தானே வரும்." அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னா, முத்து வந்து வீட்டுக்கு அவங்கள கூட்டிட்டு வந்து இவங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, இவங்க கூட மலேசியா தான் அப்படின்னோனே, இப்ப விஜயா வந்து, "என்னது மலேசியாவா? என்னோட மூத்த மருமகளும் மலேசியா தானோனே, எந்த இடம்?" அப்படின்னோனே, ஸ்ருதி அந்த இடம் பேர் சொல்றாங்க. "அப்படியே அங்க எனக்கு நெறைய ரிலேஷன்ஸ் இருக்காங்களேன்னோனே, அப்படியே இருங்க நான் போய் என் மூத்த மருமகள கூட்டு வரேன்னு" சொல்லிட்டு விஜயா வேகமா கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடியே ரோஹிணி இவங்க பேசுனதெல்லாம் கேட்டுறாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள பயங்கர டென்ஷன்ல இருக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்